தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். எங்களோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளை உங்கள் எல்லாருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். உங்களுக்கு என் அன்பின் நன்றியை தெரிவிக்கிறேன். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்துவார், இனிமேலும் தாங்குவார், இனிமேலும் தப்புவிப்பார், இனிமேலும் சுமப்பார். இனிமேலும் அவர் நம்மோடு கூட என்றென்றும் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உபவாசித்து ஜெபிக்கிற இந்த ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. ஜெபிக்கிற உங்கள் காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஏனென்றால் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். ஆமென். நம்முடைய காரியங்கள் எல்லாம் கைகூடி வர பண்ணுகிற கர்த்தர், நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் பல காரியங்களை நம்ம படித்து கொண்டே வந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஒரு வேத வசனத்தை ஜெபத்துக்காக நம்ம வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம். தொடர்ந்து நான் இந்த சத்தியத்தை நான் உங்களோடு பேசிக்கொண்டே வருகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதங்களை பற்றி பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வீடுக்குள்ளே வரும்போது அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது? நான் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் 4ஆம் அதிகாரத்தில் நான் உங்களோடு கூட நான் பிரசங்கித்த வசனம் 31, 32 வசனங்களை பேசினேன். 33ஆம் வசனத்துக்கு வாருங்கள். 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 33. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. சாட்சி சாதாரணமாய் கொடுக்கல, பலமாய் சாட்சி கொடுக்குறாங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிக்கணும். நீங்கள் சாட்சியில் 2 வகை இருக்குது. ஒன்று சாட்சி சொல்கிறது, 2வது சாட்சியாய் வாழ்வது. நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. இதில் எது ரொம்ப ஈஸி அப்படின்னா, எது லேசாக செய்யலாம் அப்படின்னா சாட்சி சொல்கிறது. 2-3 நிமிஷமோ 5 நிமிஷம் 10 நிமிஷமோ சாட்சி சொல்லலாம். ஆனால் சாட்சியாய் வாழ்கிறது என்பது ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், சாட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லலை, பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அப்போ ஏன் பலமாய் சாட்சி கொடுத்தாங்கன்னா, அவங்க சாட்சியாக இருக்கிறாங்க. ஆமென். சாட்சியாக இருக்கிறவங்க சாட்சி சொல்கிறதுக்கும் சாட்சி கெட்டவங்க சாட்சி சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில், இந்த உபவாச நாளில், ஆண்டவரே நான் எங்கள் வீட்டில் கர்த்தர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார், கர்த்தர் இந்த அதிசயத்தை செய்தார், கர்த்தர் இதை செய்து முடித்தார் என்று நான் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே, நான் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த உபவாச நேரத்தில் இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இங்கே வசனம் 1:8 சாட்சிகளாய் இருப்பீங்க. ஆனால் 4:33 பலமாய் சாட்சி கொடுக்கிறார்கள். அபிஷேகம் சாட்சி உள்ளவர்களாய் மாற்றும். இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் யாராவது ஒருவர் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்யும்போது நம்முடைய வீட்டை குறித்து நல்ல சாட்சி கொடுக்க முடியாது. பர்சனல் லைஃப்பில் சிலர் தவறான பாதையில் போகும்போது நல்ல சாட்சியாக இருக்க முடியாது. அப்போ இப்போ தேவனை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால நாங்கள் சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாகவும்
பலமாய் சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளாகவும் சாட்சியாய் வாழக்கூடியவர்களாகவும் எங்களை நீர் மாற்றணும். நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே கேளுங்க, சாட்சி சொல்லணும். என்ன சாட்சி? நான் வியாதியா இருந்தேன், என் வியாதியை இயேசு போக்கினார். நான் கஷ்டத்தில் இருந்தேன், என்னுடைய கஷ்டத்தை நீக்கி போட்டார். நான் பயங்கர பண நெருக்கடியில் இருந்தேன், ஆண்டவரே என் நெருக்கடியை மாற்றி போட்டார். ஆமென். பயங்கரமான குற்றுயிராய் கிடந்தேன், இயேசு என்னை ரட்சித்து அபிஷேகம் பண்ணினார். ஷபூல் யாந்தலாஹா. இப்படிப்பட்ட சாட்சியை நாங்க சொல்லணும் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் சொல்லணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க வீட்டுக்குள்ள அப்படிப்பட்ட சாட்சிகள் வரணும் ஆண்டவரே. என் மகன் மனம் திரும்பாம ரொம்ப டஃப்பா மோசமான ஒரு கரெக்டரா இருந்த ஆண்டவரே, ஆனா இப்பொழுது அவன் மனம் திரும்பி இருக்கிறான் ஆண்டவரே. ஒரு மனம் திரும்புதல் அவனுக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே. நீர் அவனை திருத்த வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை அப்பா. ஷாந்தாலா பூதாலா கபு தூனா மஹாந்திரி ஏந்தேரே. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, நாங்க பாரப்பட்டு ஜெபம் பண்றோம்ப்பா. என் வீடு ஒரு சாட்சியின் வீடாய், சாட்சியின் கூடாரமாய் என் வீடு மாறுவதாக, சாட்சியின் கூடாரமாய் மாறுவதாக. ஆமாண்டவரே, வேலை ஸ்தலத்தில் நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக இருக்க போகிறோம். படிக்கிற காரியத்துல, பள்ளிக்கூடங்களில் சாட்சி உள்ளவங்களா, காலேஜில் நாங்க சாட்சி உள்ளவங்களா மாற போகிறோம். எந்த ஒரு பேட் கேரக்டர்ஸ் எங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. எங்களுடைய கான்டாக்ட் நல்ல கான்டாக்டா இருக்கணும், கேரக்டர்ஸ் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய கேரக்டர்ஸ் நல்லா இருக்கணும். ஒருவனும் எங்கள் பிள்ளைகளுடைய இளமையை குறித்து ஆண்டவரே, வேதனையான கஷ்டமான காரியத்தை பேசக்கூடாது ஆண்டவரே. என் பிள்ளைகள் உம்மால் போதிக்கப்பட்டிருக்கணும். ஆமாண்டவரே, நல்ல சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ இயேசுவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும். போராடி ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், தாகத்தோடு கேட்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே ஆசீர்வதிக்கிற தயவுக்காக எல்லாரும் கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடிருங்க. நன்றி சொல்லி பாடுங்க. ஜெப வேண்டுதலிலே தரித்திருப்போம், ஜெகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தும். ஜெப வேண்டுதலிலே தரித்திருப்போம், ஜெகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தும். என்னை அபிஷேகமே, என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க, என் தலையை நனைக்க. ஆவியால் நிரப்புவே, ஆவியால் நிரப்புவே. பாத்திரம் வழிந்தோடும், பாத்திரம் வழிந்தோடும். நிச்சலாடம் மூழ்கியே, நிச்சலாடம் மூழ்கியே. நேசரன்பில் மகிழ, நேசரன்பில் மகிழ. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். எந்த நாவல் தித்திடும், எந்த நாவல் தித்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் நாம், உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்டார், பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் நாம், உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்டார், பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, 33ஆம் வசனத்தின் பின்பாக 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சாட்சி கொடுத்தார்கள் என்று சொன்னேன். அதே வசனத்தில் அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் எல்லாரும் மேலும் கர்த்தருடைய பூரணமான கிருபை, பூரணம், அது ஒரு முழுமையான கிருபை அவங்க மேலே இருந்துச்சான். அப்போ இன்றைக்கு பொறுத்தவரையில் தேவ கிருபை இருந்தால் போதும். அப்போஸ்தலனாகிய பவுல் பலவீனப்பட்டு கஷ்டப்பட்டு தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? என் கிருபை உனக்கு போதும். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்றைக்கு மரியாளை தேடி பரலோகத்திலிருந்து தேவதூதனை அனுப்பும்போது கிருபை பெற்றவளே வாழ்க. ஆமேன். கிருபை, கிருபை, கிருபை. கர்த்தருடைய பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட நீங்கள் பாருங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆண்டவர் நினைவுபடுத்துறதுனால அந்த வசனத்தை எடுத்து வச்சு நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கணும். நீங்கள் 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத்தும் அவனுடைய படை வீரர்களும் யுத்தத்துக்கு போகும்போது அந்த யுத்தத்தின் முன்னணியிலே பாடகர்களை நிறுத்தின போது அவங்க பாடுகிற பாடலிலும் என்ன வரி வந்தது?
நான் வாசிக்கிறேன். 21ஆம் வசனத்தில் 20ஆம் அதிகாரம் பார்த்தீங்களா? அந்த வசனத்தில் பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி, 21ஆம் வசனம், ஜனத்தோட ஆலோசனை பண்ணி, கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாட பாடகரை நிறுத்தினான். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் கிருபையை சார்ந்திருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளும் கிருபையை சார்ந்திருந்தார்கள். இந்த கடைசி நாட்களில் உபவாசித்து ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, அல்லது என்னால் உபவாசிக்க முடியல, எனக்கு நேரம் இல்லை, ஒன்று மட்டும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்புங்க. ஆமென். உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்புங்க. தேங்க்யூ லார்ட். உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. கிருபை உண்டாவதாக. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் பிள்ளைகள் மேல் கிருபை உண்டாவதாக, என் புருஷன் மேல் உம்முடைய கிருபை உண்டாவதாக. ஷபா மா மஹபூதலா கபா, கிருபை உண்டாவதாக. வேத வசனத்தில் பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஆண்டவரை கிருபையை சார்ந்து கொண்டார்கள். அப்பா, கிருபையை சார்ந்து கொண்டார்கள். ஆண்டவரே, நாங்களும் கிருபையை சார்ந்து கொள்ளுகிறோம், கிருபையை சார்ந்து கொள்ளுகிறோம். ஆமென். இன்னொரு தீர்க்கதரிசி சொன்னதை ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்திட்டாரு. அதனால நான் அந்த வசனத்தை எடுத்து காட்டி கொடுக்கிறேன் பாருங்க. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை 7ஆம் வசனம் பாருங்கள். 4:7. சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி யாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போகும்போதும் கிருபையை சார்ந்திருந்தார்கள். ஆலயங்களுக்கு அஸ்திபாரம் போடும்போதும் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொன்னதை வேத வசனத்தின் மூலமா கர்த்தர் பேசுறாரு. ஒண்ணுக்கு கவலைப்படாதீங்க, கர்த்தருக்குள்ள தைரியமா, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால என்னை நிரப்புங்க, உம்முடைய கிருபையினால என்னை நிரப்புங்க. ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை என்னால சந்திக்க முடியல, வீட்டு பிரச்சனை என்னால சந்திக்க முடியல, ஆண்டவரே என் பர்சனல் பிரேயர் லைஃப்ல என்னால மேற்கொள்ள முடியல, ஏசப்பா உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. அப்போஸ்தலர் காலத்துல அவர்கள் எல்லாரும் மேலோ பூரண கிருபை, அபிஷேகம் பூரண கிருபையை கொண்டு வருகிறது. அபிஷேகம் பூரண கிருபையை கொண்டு வருகிறது. அப்போ இப்போ நீங்க கேட்கணும், ஆண்டவர் இந்த நாட்கள்ல என்னோடு கூட போராடுகிற வலு சர்ப்பத்தின் ஆவிகளை, என்னோடு போராடுகிற இச்சையின் ஆவிகளை, என்னோடு போராடுகிற எதிர் வல்லமைகளை, என் மனதை, என் இருதயத்தை கலங்க பண்ணுகிற கிரியைகளை, போராடுகிற பொல்லாத ஆவிகளை மேற்கொள்வதற்கு கிருபைதாரும் ஆண்டவரே. எல்லாரும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். கிருபைதாரும் ஆண்டவரே. ஆண்டவரே திரியாந்தரானா ரியாந்தரபுதுரோ ரியாந்தர மெ மாலாதானாமா ரியாந்தர மெ ஷெந்தரே யாலரஹாதுரோ ரியாமலே மெ மமோஹோ ரியாந்தல பௌதராந்தராலா. இயேசுவே கிருபையினால் நிரப்போ, கிருபை கிருபை. அஸ்திபாரம் போடும்போது கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. யுத்தத்துக்கு போகும்போது கிருபை உண்டாவதாக, தேவ கிருபை உண்டாவதாக. எந்த யுத்தங்களையும் மேற்கொள்ளுகிற வல்லமையை என் ஆண்டவர் உங்களுக்கு தந்தபடியினால எல்லாரும் சொல்லுங்க, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஆமாண்டவரே, உங்க பிள்ளைகள் பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, கிருபை உண்டாவதாக. உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தீங்கன்னா ஒருவர் மேல் ஒருவர் கையை வச்சு சொல்லுங்க, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. தொழில் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்க, இயேசுவே எங்களுடைய தொழில் மேல, எங்க வியாபாரங்களின் மேல கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. கிருபையினால் எங்களை நிரப்பி விடுங்க, கிருபையினால் எங்களை நிரப்பி விடுங்க. கிருபையின் தேவனே, விண்ணப்பங்களின் தேவனே, கிருபையின் ஆவியை கொடுக்கிற தேவனே, எங்களை நிரப்பி விடுங்கப்பா. ஆமென். தேவ கிருபையினால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அந்த கிருபையினால் எங்களை நிரப்பி 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 இப்பொழுது எங்க வீடு முழுவதும்
எங்க ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உம்முடைய கிருபையினாலே நிரப்பப்படுகிறதுனால கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசுகிறோம். அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டே இருங்க. இங்க நாங்க துதித்து பாட ஆரம்பிச்சிருவோம். ரிபாபா மாமா ஹந்தராபா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீது தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்த செடிதான் தோன்றியதே. சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தண்ணில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தீங்களே, காத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. விட நம்பிக்கை கையமின்னாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. விட நம்பிக்கை கையமின்னாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை மட்டும் நீங்க சார்ந்துக்கிடுங்க. அவருடைய கிருபையை மட்டும் எப்போ சொல்லு, கிருபப்பா 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 கிருபை தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒன்று சொல்றேன் பாருங்க, எந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியலையோ அது உங்க சிந்தையை வாட்டுதா, உடனே கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்புறம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். திரும்ப அந்த போராட்டம் போது வந்தா திரும்ப கையை வைத்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லி 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 அந்த போராட்டத்தை நீங்க நிச்சயமா மேற்கொண்டுருவீங்க. கர்த்தர் உங்களுக்கு பூரண கிருபையை தந்து நிச்சயமா கர்த்தர் பலப்படுத்திடுவார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நீங்க வாசிக்க வேண்டிய வசனம் 35ஆம் வசனத்தில் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், அப்போஸ்தல நடபடிகள். அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கு ஒரு குறையும் இருந்ததில்லை. அப்போஸ்தலர் காலத்தில் எல்லாம் ஒரே ஆலயத்தில் இருந்தாங்க, ஒன்றா இருந்தாங்க, எல்லாம் ஒரே இடத்துல இருந்தாங்க. சரியா? அப்போது அவங்க எல்லாம் பொதுவாக வைத்து அனுபவித்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை பாருங்க, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. இந்த அருமையான வசனம், அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொருடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டது என்று அந்த வசனத்தின் அர்த்தம். ஒருவனுக்கும் ஒரு குறையும் இருந்ததில்லை. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, ஒரு குறை இருந்ததில்லை. அந்த வார்த்தை எவ்வளவு ஒரு வார்த்தை. அப்ப இன்னைக்கு எவ்வளவு குறைகள் இல்லையா? சரீரத்தில் பலவீனம், அது ஆரோக்கிய குறைவு. வீட்டுக்குள்ள பொருளாதாரம், அது ஒரு பொருளாதார குறைவு. இன்னும் சமாதான சில இடங்கள்ல இல்லையா, அது சமாதான குறைவு.
சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லை, அது ஒரு சந்தோஷ குறைபாடு. இப்படி நிறைய குறைகள் இருக்கிறது, நிறைய குறைகள் இருக்கிறது. ஆனால் குறைகளை நீக்குகிற தேவன் உங்க வீட்டுக்குள்ளே இப்போது உலாவி வருகிறார். குறைகளை நீக்குகிறவர். ஆமென். கல்யாண வீட்டில் ஒரு குறை வந்தது, உங்க எல்லாருக்குமே தெரியும். காணா ஒரு கல்யாண வீடு பிரம்மாண்டமாய் பரபரப்பா சுறுசுறுப்பா திருமணம் நடக்கும்போது திடீர்னு ஒரு குறைவு, ரச குறைவு, திராட்சை ரச குறைவு. உடனே மரியாள் இடத்தில் ஓடினார்கள். மரியாளுக்கு அதாவது இயேசுவை பற்றி அந்த ஜனங்களுக்கு ஒன்று தெரியலனாலும் தாய்க்கு தெரியும் மகனை பற்றி. மகன் ஒரு அற்புதமுள்ள ஒரு தேவ மனிதன், அற்புதமுள்ள ஒரு தேவ குமாரன். ஆமென். பாவிகளுக்காக அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். சிலுவையிலே தன்னைத்தானே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க போகிறார். அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் வசனத்தை உறுதிப்படுத்த போகிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர் மேல நிறைவாய் இருக்கிறது என்று தாய்க்கு தெரியும். அதனால அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி அவரிடத்தில் அனுப்பும்போது அந்த சம்பவம் நம்ம எல்லாரும் அறிந்ததுதான். ஆமென். குறைவாய் இருந்ததை ஆண்டவர் ஒழுங்குபடுத்தினார். ஆமென். குறைவாய் இருந்த அந்த பாத்திரத்துல நிறைவான ரசத்தை கர்த்தர் குடிக்க கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஆமென். முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் கர்த்தருடைய பிள்ளைகளே ருசி உள்ளதாக இருந்தது. அதுல ஒரு வசனத்தை என்னை தொட்டது, அதை மட்டும் நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால ஆவியினால ஏவப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 2ஆம் அதிகாரம் ஜான் சாப்டர் 2 verse 10, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி உள்ள குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய வேர்டு எது தெரியுமா? நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. இன்னொரு முறை சொல்றேன், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் ஆமே நீரோ நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே. இனிதான் உங்க லைஃப்ல ருசி உள்ள ஒரு வாழ்க்கையை பார்க்க போறீங்கன்னு கர்த்தருடைய நாமத்துல தீர்க்க தரிசனமா நான் பேசுறேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால நீங்க இந்த வாசை நம்பணும். அவர்களில் ஒருவனுக்கும் ஒரு குறைவும் இருந்ததில்லை. உள்ளத்தில் இருக்கிற குறைகள் என்ன? உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற குறைகள் என்ன? உங்க சிந்தையில் இருக்கிற குறைகள் என்ன? சொந்து போயிடாதீங்க. குறைகளை நீக்குகிற கர்த்தர் உங்கள் நடுவிலே உலாவி கொண்டு வருகிறார். அவர் குறை நீக்கும் வல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். கையை வைத்து ஜெபம் பண்ணலாமா? உங்க குறைகளை சொல்லுங்க. ஆண்டவர், இவ்வளவு வயசாயிட்டு என் மகளுக்கு இன்னும் செட்டில் ஆகலை, திருமண லைஃப் செட்டில் ஆகலை. ஆண்டவரே, எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை, நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன், என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டீங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு பெரிய குறையா இருக்கு, பணம் இருக்கு, நகை இருக்கு, சொத்துக்கள் இருக்கு, ஆனா இந்த லைஃப் ஒரு செட்டில் ஆகலை. என் மகன் அமெரிக்காவில் வேலை பார்க்குறான், அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் செட்டில் ஆகணும். ஐரோப்பாவில் வேலை பார்க்குறான் என் மகா, அவளுக்கு ஒரு லைஃப் செட்டில் ஆகணும். ஆமாண்டவரே, ஆமாண்ட வயதான காலத்தில் எங்களுக்கு ஒரு சில பலவீனங்கள் எங்களை டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. ஆண்டவரே, எங்களுக்கு குறையை நீக்கணும். ஆண்டவரே, உம்மால் ஒருவரால் தான் முடியும்ப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடைசி காலத்தில் ஆகார குறைவினால் வருகிற பஞ்சம் அல்ல, வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்சம் வரும். அந்த பஞ்சத்துக்கு முன்பாக வசனத்தினால் எங்களை நிரப்பிருங்க, வசனத்தினால் எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, எங்க வீட்டில் சந்தோஷம் ஆண்டவரை குறைய கூடாது. ரசம் இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. ஆமென் ஆண்டவரே, அந்த வசனத்தின்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. ரிபா மாமா மகாபௌரோ, இதுவரைக்கும் வைத்திருந்தீரங்கப்பா. இனிதான் வெளிப்பட போகிறது. இதெல்லாம் சொல்லுங்க, என் லைஃப்ல இனிதான் ஒரு பெரிய மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. கர்த்தருடைய அக்கினி வெளிப்பட போகிறது. கர்த்தர் என்னை உயிர்ப்பிக்க போறீங்க. ஆமென். என் வீட்டின் குறையை நிறைவாக்க போறீங்க, என் தேவைகளை சந்திக்க போறீங்க. என் ஜெப குறைவு, வசன குறைவு, பரிசுத்த குறைவு, ஆண்டவரே உம்மோடு நடக்கிற பேசுகிற குறைவை நிறைவாக்க போறீங்க. ஆண்டவரே, நிறைவாக்க போறீங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாட்கள்ல
நாங்க ஜெபிக்கிற இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததற்காக கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுங்க எல்லாரும். ஆமென். குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே, குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, தேவனுக்கே மகிமை. எல்லாரும் விசுவாசத்தோடு பாடுங்க. தெய்வத்திற்கே மகிமை, நீதான் எனக்குள்ளே ருசி உள்ள ஒரு வாழ்க்கை. தேவனுக்கே மகிமை. ஆமென். தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து நீச்சவரே தினமும் மக்கே மகிமை, என்னை தேடி வந்து நீச்சவரே தினமும் மக்கே மகிமை, ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் வைத்திருந்தே ருசி உள்ள ரசத்தை, இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே, இனிமேதான் உங்க லைஃப்ல ஒரு பெரிய ருசி உள்ள ஒரு வாழ்க்கை நீங்க அனுபவிப்பீங்க என்று கர்த்தருடைய நாமத்தில் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்தது இல்லை. நீங்க உள்ளத்துல நிறைய காரியங்களை வைத்து கொண்டு உட்கார்ந்துருந்தீங்க. ஆனால் ஆவியானவர் எனக்கு சொன்னதை உங்களோடு கூட சேர்ந்து அப்படி பாட்டு பாடி ஜெபம் நடத்தி வசனம் சொல்லி, திரும்ப பாட்டு பாடி ஜெபம் நடத்தி வசனம் சொல்லி, இப்படியே தேவன் இது நடத்தினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்க என்ன செய்யணும்னா, ஆமென், விசுவாசத்தோடு ஒரு டைரியில அல்லது ஒரு 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 நோட்ல, ஆண்டவர் நான் ஒரு ஆச்சரியமான ஒரு மனுஷனாக கர்த்தர் என்னை கரத்தில் எடுக்க போறீங்க. ஆண்டவர் என்னுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. இதுவரைக்கும் கண்டிராத புது கிருபையை நான் பார்க்க போறேன் என்ற நம்பிக்கையோடு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரை நல்ல ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணி இப்ப நம்ம முடிக்க போறோம். சரியா? ஆண்டவர் நல்லவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. வாரம் வாரம் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல கனெக்ட் பண்றீங்கல்ல, அதெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய பதிவில் வச்சிருக்கிறாரு. ஒருத்தர் கூட நீங்க நம்பிக்கை இழந்துராதீங்க, அத தைரியத்தை இழந்துராதீங்க, மிஸ் பண்ணிராதீங்க. தேவன் உங்களோடு கூட நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ணி வல்லமையான காரியத்தை செய்ய போறார். சரியா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து எழும்பி நின்று கொள்ளுங்க. இறுதி ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ள போகிறது. இன்னும் மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நல்ல ஆச்சரியமான கிருபை தரப்போகிறார். பலமா சாட்சி கொடுக்க போறீங்க. ஏசப்பா எனக்கு செய்த காரியம் 1-2 அல்ல, எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ண போறீங்க. சாட்சி அனுப்பி டைப் பண்ணி அனுப்ப போறீங்க. ஆமென். கூட்டங்கள்ல போய் சாட்சி சொல்ல போறீங்க. இனி உங்களால் அமைதலாக இருக்கவே முடியாது. ஆமென். ஏனென்றால் பூரண கிருபை உங்க மேல வந்து இறங்கிருச்சு. பூரண கிருபையினால கர்த்தர் உங்களை நிரப்பி தம்முடைய வல்லமை உள்ள நாமத்தை மகிமைப்படுத்திடுவாரு. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். உங்களுக்கு இனி ஒன்றிலும் குறைவு இருக்காது. உங்களை நிறைவாக்குகிறவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஆமென். பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது அல்லவா? ஆமென். பிலிப்பியர் 4:19 நீங்க அந்த பைபிளை திருப்புங்க. உங்க பைபிளை நீங்க திருப்புங்க. பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? என் தேவன் நம்முடைய தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். ஆமென். நிறைவாக்குகிற தேவன் according to his riches. ஆமென்.
அவர் வந்து சர்வ ஆமென் ஆசீர்வாதத்துக்குரிய தெய்வம். உங்கள் குறைகளை நிறைவாக்கி தேவன் தாமே உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்திடுவாரு. ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, இறுதி ஜெப வேளைக்காக ஸ்தோத்திரம். அப்பிரோஜனமான நாங்கள் பாட்டு பாடி ஆராதனை செய்தோம். அப்பிரோஜனமான நாங்கள் ஜெபம் நடத்தினோம். அப்பிரோஜனமான நாங்கள் இசை கருவிகளை வாசித்து மகிமைப்படுத்தினோம். அப்பிரோஜனமான நாங்கள் வசனத்தை சொல்லி உடைய ஜனங்களை பலப்படுத்தினோம். எல்லா மகிமை, எல்லா துதி, எல்லா ஸ்தோத்திரம் ஏசப்பா உங்களுக்கு ஒருவருக்கு தான்ப்பா. நீங்க தான்ப்பா துதிகளின் மத்தியில வாசம் பண்றீங்க. இப்பொழுது எத்தனை ஆயிரம் காதுகளில இந்த ஜெப சத்தம் ஒலிக்கிறதோ, ஒவ்வொருடைய சரீரத்திலும் இருக்கிற தீராத வியாதிகள், தீராத பிரச்சனைகள், தீராத போராட்டங்கள், தீராத நெருக்கடிகள் இயேசுவின் நாமத்தினால முடிவுக்கு வருவதாக. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமுடைய கர்த்தர் ஆண்டவரே எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார்ப்பா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமம். அந்த நாமத்தினால எதிர் வல்லமைகளை, யார் வீட்டுல பிசாசு போராடுகிறதோ, சிந்தையில் போராடுகிறதோ, பாவ இச்சைகள் போராடுகிறதோ, பில்லி சூனிய கட்டுகள் போராடுகிறதோ, அல்லது பண நெருக்கடி போராடுகிறதோ, எல்லா கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே முறியடித்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை தேவன் கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பிரோஜனமான ஊழியக்காரன் கடமையை மட்டும் செய்திருக்கிறேன் அப்பா. இரவிலே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே சமாதானம் உண்டாவதாக. திரு அலகழிக்கப்பட்டவன் ஆண்டவர் அலகழித்துக் கொண்டு ஓடி போய்விட்டார். எல்லாரும் கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே போல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லார் கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிங்க ஒரு நிமிஷம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம இப்ப ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறோம். மக்களுக்காக, அழித்து போகிற ஆத்துமாக்களுக்காக, சபைகளுக்காக, குடும்பங்களுக்காக, திறப்பில நிக்கிற எங்களுக்காக நீங்க ஜெபிங்க. ஊழியம் நல்லா வளரணும்ப்பா. ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படணும்ப்பா. இந்த ஊழியக்காரர்களுடைய பிரயாணங்கள்ல கூட இருக்கணும்ப்பா. இந்த ஊழியக்காரருடைய குடும்பங்களை பாதுகாக்கணும்ப்பா. வொர்ஷிப் டீம்ல வாலிப தம்பிமார்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் சமாதானம், ஆரோக்கியம், சுகம் இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, ஊழியத்தில் இருக்கிற எல்லார் மேலையும், மீடியா டீம்ல இருக்கிற எல்லார் மேலையும், எல்லா ஆண்டவரே டெக்னிக்கல் ஏரியாவில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சிருங்க. எல்லா எதிர் வல்லமைகள், பொறாமையின் ஆவிகள், ஊழியங்களுக்கு விரோதமாய் வதித்து நிற்கிற சத்துருவின் அந்தகார கிரியைகளை அழித்து ஜெபிங்க. ஆமென். இன்னும் வரும் நாட்கள்ல ஒரு பெரிய எழுப்புதலை நாங்க பார்க்க போகிறோம். அந்த எழுப்புதலுக்கு ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரிய ஆண்டவரே பாதுகாத்து பயன்படுத்துங்கப்பா. உம்முடைய சமாதானம் கிருபை தாங்கட்டும்பா. சத்துருவின் கிரியைகளை அழிக்கிறோம் ராஜா, ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே ஆயிரமான பிள்ளைகள் ஜெபித்தாங்கப்பா. மிட் நைட் பிரேயர் வாரியர்ஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 10Kல இருக்கிற பிரேயர் வாரியர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். ப்ரே ஃபார் லீடர்ஸ் குரூப்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். கமிட்மெண்ட் குரூப்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெகேமியா பிரேயர் வாரியர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். நெகேமியா பிரேயர் வாரியர்ஸ் மேல உம்முடைய கிருபை இருக்கும்படி ஜெபிக்கிறோம். அவர்கள் மேல 2 மடங்கு வல்லமை இறங்கி வரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய மாறாத கரம் கூட இருந்து நடத்தட்டும். வல்லமையானவர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. இந்த ஜெபத்தை கேட்டபடியால் ஹல்லேலூயா. கரம் தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே எல்லாரும் கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஓ, தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புகிறதை பார்க்கிறேன். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.